மிஸ்கின் சார், நீங்கள் வந்து டைரக்டராக இருக்கீங்க, பாடல் ஆசிரியராக இருக்கீங்க, அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டராக இருக்கீங்க, அப்புறம் வந்து சிங்கராகவும் இருக்கீங்க. எது வந்து ரொம்ப ரசித்து பண்ணுவீங்க? எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது? எனக்கு எழுதுறது ரொம்ப எழுதுறது, அதாவது எப்படி எழுதுனா நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த கடந்த ஒரு 4-6 படங்கள் எழுதும்போது, கிளைமேக்ஸ் எழுதும்போது எனக்கு வந்து ஹெமரேஜ் வந்துடும். அதாவது ஹெமரேஜ்னா ரத்தம் வரும் அப்படி. அந்த அளவு இன்டென்ஸாக நான் எழுதணும்னு ஆசைப்படேன். எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப சின்சியரு. இப்போ எழுத்தை விட மியூசிக் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அனிமே என்னுடைய சினிமா வாழ்க்கை முடிந்து போன பிறகு வீணை பாலச்சந்தர் மாதிரி என் வாழ்நாள் முழுதும் நான் வந்து மியூசிக்லேயே இருந்து செத்து போவேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தேங்க்யூ சார். அதே மாதிரி மிஸ்கின் சார், நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க, நான் அந்த இன்னொரு ஹீரோ இருக்கார்லாம், தெலுங்கு இனி அவரை பற்றி பேசுகிறப்ப நான் எழுதியிருக்கேன் அப்படின்னீங்க. ஆக்சுவலாக தம்பிக்கு எழுதி ஏதாவது சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை தம்பியே தான் கதையா? நான் அவர் பேசுகிறப்ப ஃபுல்லாக நான் எழுதினேன் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார், படித்தேன் புக்கு அப்படின்ட்டு. இல்லை இந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சார். எனக்கு ஆக்சுவலாக வந்து அவன் வந்து தேவி பாரதி சாருடைய கதையை அவர் திரைக்கதை எழுதி முடிச்சுட்டு என்கிட்ட காட்டக்கூட இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இந்த படம் முழுக்க என் அசிஸ்டன்ட் எழுதணும். சந்தோஷம் சார். இளையராஜா சார் கூட ஏற்கனவே சண்டை வருத்தம் அப்படின்னீங்க. இப்போ இன்னும் கோச்சிக்க மாட்டாரு, ஏன்னா அவர் ரொம்ப கோவக்காரரு. இப்போ நீங்கள் மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுல இன்னும் அந்த சண்டை ஜாஸ்தி ஆகிடாதா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் சண்டை போட்டால் அவர் ரொம்ப பெரிய ஞானி. அவர் பெரிய பெரிய குழந்தை மனசுக்காரரு. நான் ஒரு 24 மணி நேரம் நினைக்கிறேன். அவர் 24 மணி நேரத்தில் ஒரு செகண்ட் என்னை நினைப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த அளவு அவர் நேசிச்சுக்கிட்டே இருக்கேன். லாஸ்ட் ஒரு கொஸ்டின். அந்த அளவு அவர் வந்து அவரும் என்னை நேசிக்கிறார், நல்லா தெரியும். அவனும் சொல்ல மாட்டாரு, ஏன்னா அவ்வளோ உயரத்தில் இருக்கவர் சொல்ல மாட்டார் ஆக்சுவலாக. ஆனால் நிஜமா என்னை ரொம்ப நேசிப்பார் ஆக்சுவலாக. நான் அவர் நேசிச்சுக்கிட்டே இருக்கேன். பையனா வந்து நீங்கள் பாருங்கன்னு இப்போ அவர் பையனா நினைச்சீங்கன்னா, அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணீங்கன்னா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இதெல்லாம் அவர் சேஞ்ச் ஆகுன்னு நினைப்பீங்க? அவங்க வந்து அவங்களுக்காக வாழறது இல்லை, பட் ஐ வாண்ட் ஹிம் டு லிவ் ஃபார் ஹிம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு நான் நினைப்பீங்க. பிகாஸ் ஹி ஆல்வேஸ் திங்க் அபவுட் அதர்ஸ். ஹிஸ் ஹாப்பினஸ் அவங்க யோசிக்கிறதும் எனக்கு தெரியவே இல்லை. நான் ஒர்க் பண்ணுறேன் எப்போல்லாம் எனக்கு அவங்களை லைக் ஐ ஹவ் ஒர்க்ட் வித் ஹிம், ஐ நோ ஹிம். நான் ஃபோனில் பேசும்போதெல்லாம். ஸோ ஐ டோல்ட் யூ ரீசெண்ட்லி ஆல்சோ லைக் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன் ஆக்சுவலாக. அவள் தான், வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு கல்யாணம் இல்லை. என் மனைவி இருக்காங்க, என் மகள் இருக்கா ஆக்சுவலாக. போதும். ரொம்ப அதான் சொல்கிறேனே, பூர்ணா பற்றி சொல்லும்போது புரியாது நிறைய. எப்படி ஒரு நடிகையை பற்றி இப்படி பேச முடியும்ன்றாங்க. அது அவள் நடிகையே கிடையாது, என் வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு பெண் ஆக்சுவலாக. வந்து அவ்வளோ சின்சியராக சொல்லுவாள் ஆக்சுவலாக. வந்து ஏன் ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன்றீங்கன்னா, இது பரிதாபம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கல்யாணம் பண்ணுறாங்களே எவ்வளோ கஷ்டம் தெரியும்ல உங்களுக்குலாம். நான் வந்து சும்மா ஜாலியில் ஜிம்கானாக இருக்கேன் ஆக்சுவலாக. இதோட முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். ட்ரெயின் போயிட்டு இருக்குது. அடுத்த சந்திப்புல சந்திப்போம். இப்பதான் கொஞ்சம் சூடு இருக்கு, என்ன அப்படி பண்றேனே? பரவாயில்லையா? இல்ல, யூஸ்வல் என்னன்னா பிரஸ் மீட்ல கேள்வி கேட்டா ரொம்ப பயந்து போய் ஐயோ என்ன பண்ண போறாங்க அப்படில. அதாவது எனக்கு தெரிஞ்ச முதல் படத்துல இருந்து அந்த நண்பர் தெரியும். முதல் படத்துல இருந்து இவங்கெல்லாம் பாத்துக்கிறேன் ஆக்சுவலா வந்து. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. they are absolute sweethearts. கேளுங்க சார், ஒன்னு 2-3 கேள்வி கேட்கலாமா? என்னம்மா உனக்கு பிரச்சனை? உனக்கு? எனக்கு பிரச்சனை இல்லை. இல்ல, அடுத்ததுல நீ தான் காம்பேரா? இல்ல இல்ல, ஷோ படம் இருக்கு. சொல்லுங்க. என் மகள் இருக்கா ஆக்சுவலா, பயங்கரமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவள் ஆக்சுவலா. மகள் நட்பு பற்றி 20 வருஷமா நானும் தெரியாது. சில நட்பு உங்களுக்கு வந்து உடஞ்சு போச்சுன்னா மீண்டும் ஒட்ட வைக்க ஆசைப்படுறீங்களா? இல்ல, அதாவது நட்பு உடைந்து போகுதல் வந்து அதுவும் ஒரு இதுதான். எனக்கு தெரிஞ்சது கூட நட்பு இருந்ததே கிடையாது. என்னோட இருந்த எல்லா நட்பும் ஒரு சிறந்த நட்பு தான். அப்போ ரவிக்குமார்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கான். அவன் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நீ வந்து பார்ப்பான். 2 நிமிஷம் தான் பார்ப்பான், ஆனால் அவ்வளோ பாந்தமாக இருக்கும். அப்புறம் என் கூடவே ராஜுன்னு ஒரு நண்பர் இருந்தார், இன்னும் இருந்துகிட்டே இருக்கான். அப்புறம் ஜோயல்னு ஒரு நண்பர் தான் என் கூட இருந்தான். அவனும் ஸ்ரீகாந்த் மாதிரி தான் ஆக்சுவலாக. நடுவில் பிரிஞ்சு போயிருக்கான். ஆனால் நான் எப்பொழுதுமே அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன் ஆக்சுவலாக. அவனும் என்னை அப்படி நேசிப்பான். கோவம் இருக்கும் அவனுக்கு, ஆனால் எனக்கு அவன் மேலே ஒரு துளி கூட எனக்கு கோவம் இல்லை. ரொம்ப நல்ல பையன், ரொம்ப என்னை நேசிக்கிற பையன் ஆக்சுவலாக. ஒருவேளை அவனுக்கு கோவம் இருந்திருக்கலாம்.
அந்த கோபத்தில் நியாயமும் வந்திருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெர்ஷனில் பேசுகிறாங்க. நட்பு பிரியும் போது என் வெர்ஷன் ஒன்று அவன் வெர்ஷன் அப்படி பிரித்து பேசிக்கிட்டோம்ல, அப்படி கிடையாது. அதெல்லாம் மீறி அந்த நட்பு ரொம்ப அழகான நட்பு. இல்லை சார், நடிப்புன்றது வந்து ஒரு வருஷத்துக்கு 2-3 படம் பண்ணலாம் சார். காசு ரொம்ப கம்மியாச்சுன்னு நடிக்கலாம் ஆக்சுவலாக. நான் அப்படிதான் யோசிக்கிறேன். ஏன்னா நான் கேட்குற சம்பளம் கொடுக்கவே முடியாது ஆக்சுவலாக. ரொம்ப மோசமாக சம்பளம் கேட்குறேன் ஆக்சுவலாக. ஆனால் அப்பயும் இல்லை, துரத்தி கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. ஆனால் ஒரு படமாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இயக்குனராக ஒர்க் பண்ணும்போது என்னால் நினச்சி பார்க்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு நம்ம விஷ்ணு விஷாலுடைய தம்பி படத்தில் வந்து டைரக்டர் மிஷ்கினாவே நடிக்க ஒரு கதை எழுதி என்னை கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ அந்த படத்தில் டைரக்டராகவே நடிக்கிறேன். அது ஓகே, ஒரு 3 நாள் ஓகே. நம்ம விக்னேஸ்வரன் வந்து ஒரு 25 நாள் கேட்டான், என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் கொஞ்சம் சம்பளம் பெருசாக கேட்டேன், அதுவும் கொடுக்க முடியலனால மாட்டேன்ட்டான் போல ஆக்சுவலாக. வெரி ஸ்வீட் பாய் ஆக்சுவலாக. அந்த படம் பெரிய ஹிட் ஆகும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் அந்த படம் ஆக்சுவலாக. நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் இப்போ விஜய் சேதுபடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அது வந்து புரிஞ்சு நான் கிட்டத்தட்ட வந்து அது ஸ்பாட்லேயே ஒரு வீடு எடுத்து தங்கிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அந்தளவு அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ கேனாட் திங்க் அபவுட் இன்னொரு படத்தில் போயிட்டு இப்போ நடிக்கிறதுக்கு டைமே கிடையாது. உங்களுக்காக எழுதிட்டு வந்திருக்கேன். சரி, நல்லா எழுதா, இப்போ பயங்கரமாக எழுது. இப்போ ஒரு படம் எழுதிட்டு பேசாம. சரி, அப்படியே எழுதி கேளுங்க. உங்களுக்கு எழுதி ரொம்ப அருமையா பியூட்டிஃபுல்லி சரி, இது அப்படியே நீங்க படிக்கிறீங்களா? இல்ல, இது நான் எப்படி படிக்க முடியும்? இருட்டும் இசையும். ஐயோ போதும், இருங்க, எழுதிட்டு வந்து அப்புறம் அவங்களுக்கு பார்க்கணும்ல. இருட்டும் இசையும் புரட்டும் புத்தகமும் இளைஞர்களின் புது நம்பிக்கை இவர். இயக்குனர்களின் கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டி மகிழ்பவர், ரசிகர்களை மகிழ்விப்பவர். தயங்காத பேச்சும் தனியாத அன்பும் இவரின் அடையாளம். டால்ஸ்டாய் தொடங்கி நம் காலத்தில் தமிழ் பிரபா வரைக்கும் ஆழமான வாசிப்பை நேசிப்பவர். இசைஞனாகவும் பரிணமித்து ஜொலிக்கும் பெருங்கலைஞன். இந்திய சினிமா வரலாற்றில் காலம் கடந்தும் பிரகாசிக்க போகும் இயக்குனர்களின் வரிசையில் இவருக்கு எப்போதும் இருக்கைகள் உண்டு. இயக்குனர், நடிகர், இசையமைப்பாளர் என் நண்பர் மிஷ்கின் அவர்களை பேச அழைக்கிறோம். அழைக்கிறோம்னா அங்கிருந்து வரல, ஆல்ரெடி இருக்கிறாங்க. இந்த படத்தை வழங்குவதற்காக நீங்க வந்து கேட்டாங்க. ரொம்ப எம்பாரசிங் மொமெண்ட் அது ஆக்சுவலா. ராதாகிருஷ்ணன் சார் வந்து ரொம்ப நோபலாக வந்து கேட்டார். அப்புறம் நான் வந்து ஸ்ரீகாந்தோடைய கம்பல்ஷனில் அதை ஒத்துக்கிட்டேன் ஆக்சுவலாக. நிறைய பேசும்போது என்னை பற்றி நிறையா பேசினாங்க. அது என்னுடைய படமாக நான் அதை பார்க்கல ஆக்சுவலாக. நான் ஒரு இசையமைப்பாளரை மட்டும் இருந்திருக்கேன், ஒரு கொஞ்சம் சீனில் நடிச்சிருக்கேன். அப்புறம் ஏற்கனவே 2-3 நியூஸ்லாம் வந்துச்சு ஆக்சுவலி. என் தம்பியை ரொம்ப நான் சப்போர்ட் பண்ணேன் ஆக்சுவலாக. ரொம்ப வெக்கப்படுறேன் ஆக்சுவலாக. நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் வந்து 3வது படம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கதவை திறந்து தம்பி வந்து நான் உங்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆன் பண்ணுறேன்னா கீழே இருந்து செருப்பத்துக்கு அடிச்சிட்டேன். அது ஏன்னா வந்து நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி எடுப்பேன், நான் வந்து நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து படித்தவங்கள எடுப்பாங்க. நிறைய படிச்சுட்டு நான் நிறைய படிப்பை பற்றி சொல்லுவேன். ஆனால் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் எடுக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கணும்னு பார்ப்பேன், ரொம்ப ஏழையாக இருக்கணும்னு பார்ப்பேன். அப்பா இல்லாத அம்மா இல்லாத அசிஸ்டன்ட் டைரக்டரை அவனை எடுக்கணும்னு பார்ப்பேன். ஆனால் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஏதோ சமூகத்துக்கு ஏதோ ஒரு நல்ல கதை சொல்லணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி ஆளுக்கு தான் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கும். நம்ம லைஃப்பில் வந்து ட்ராமாவை பற்றி பேசுகிறோம். எனக்கு தெரிஞ்சு ட்ராமா, அவருக்கு ரொம்ப ட்ராமா. சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டார், சின்ன வயசில் ரொம்ப பாதிக்கப்பட்டார், சின்ன வயசுல அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை வந்து சின்ன வயசில் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களால மட்டும்தான் மிகச்சிறந்த செயல்களை செய்ய முடியும். வசதியாக இருந்து எந்த கஷ்டமும் இல்லாதவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தில் என் தம்பி வந்து என்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்கும்போது வந்து என்னால் வந்து ஒத்துக்க முடியல. நீ கஷ்டப்பட்டு போயிட்டு ஸ்ரீகாந்த் சொன்னார், ரொம்ப இல்லை அவங்க தம்பியை ஏன் சேர்த்துக்கூடாது. ஸோ நான் சொன்னது காரணம் வந்து எந்த காரணத்து கூட நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. நீயா வந்து அதுவும் சினிமா வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு அது நோ ரிட்டர்ன் பேத். அதுக்குள்ளே வந்துட்டோம்னா திரும்பி போகவே முடியாது. ஸோ அதுக்கு வந்து பயங்கரமான மனதிடம் வேணும். அதுக்காக போயிட்டு எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொன்னால் அப்புறம் பார்த்திபன் சார்கிட்ட போய் ஒர்க் பண்ணிட்டு வந்து அப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிட்டேன். இன்னைக்கு வரையும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவனை வந்து எதுக்குமே இது பண்ணது இல்லை. இந்த படத்தில் கூட ட்ரெயின் படத்தில் கூட வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ஜான் விஜய் பண்ண வேண்டிய கேரக்டர். ஆனால் அவனுக்கு டேட் எனக்கு கிடைக்கல. நான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டேன், வேறு வழி இல்லாமல் என் அசிஸ்டன்ஸ்லாம் சொல்லி சார் அவங்க தம்பி பண்ணுவார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ
இது ஒரு பெரிய எம்பாரசிங் மூமெண்ட். இந்த மேடையில் வந்து என் தம்பி செஞ்சுருக்க படம் அப்படின்னு சொல்லுது. அவன் வந்து மியூசிக் கேட்கும்போது வந்து நான் அப்போ தான் எங்கள் ஐயாட்ட இருந்து நான் வெளியே வந்த தருணம். ஆக்சுவலி நான் மியூசிக்கில் ரொம்ப சின்சியராக ஈடுபட்டுக்கிட்டே இருக்கேன். அது இந்த ஒரு 6 வருடம் ஜாஸ்தியாக ஒரு நாளைக்கு 4 ஹவர் 5 ஹவர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அப்போ அவன் கேட்கும்போது வந்து நான் சொல்ல முடியல, சரி நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னேன். அப்படி தான் அந்த படத்தில் நான் நுழைஞ்சேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு லாஸ்ட்டாக தான் நான் இருக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் இங்கே இந்த மேடையில் வந்து ரொம்ப ஒரு நடுவில் உட்கார வச்சு ரொம்ப ரொம்ப எம்பாரஸ் பண்ணிட்டாங்க. நான் தம்பிகிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது ஒன்றுமே இல்லை. வெற்றி ஒன்றுமே இல்லைன்னா தோல்வியும் ஒன்றுமே இல்லை. இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும், நடந்து போய்கிட்டே இருக்கணும். நான் நிறைய பேரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதே ரோட்டில் நான் ₹1 இல்லாமல் பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் அப்படியே நடந்து அப்படியே தேனாம்பேட்டு வரைக்கும் நடந்து போயிருக்கேன். இன்றைக்கி ரொம்ப பெருசாக சாதிச்சது மாதிரி நினைக்கவே இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கேன். இன்றைக்கி எனக்கு ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு அல்லது ஒரு நல்ல படத்தை பற்றி பேசுறதுக்கு யாரோ ஒரு நண்பன் இருந்தால் போதும். இந்த வாழ்க்கையில் வந்து பெருசாக நம்ம வந்து சாதிக்க போகிறோம்னு நினச்சிக்கிருக்கோம். யாருமே சாதிக்க முடியாது. சாதிச்சவங்களாம் மிகப்பெரிய மனிதர்களுக்காக. இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு டயலாக் எழுதியிருக்கேன், ஒரு நல்ல மனிதன், ஒரு சாதாரண மனிதன் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காக வாழ்கிறான், ஒரு நல்ல மனிதன் அடுத்தவர்களுக்காக இந்த உலகத்துக்காக வாழ்கிறான் அப்படின்றது. அது ரொம்ப கம்மி பேர் தான் பண்ண முடியும். ஆக்சுவலாக ரொம்ப கம்மி பேர் தான் பண்ண முடியும். நம்மளாம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆக்சுவலாக ஸோ அதனால தான் தம்பிகிட்ட சொல்லுவேன், இந்த மேடையில் நான் ஆரம்பிக்கும் தான் சொல்கிறேன், இந்த படத்தினுடைய வெற்றியோ தோல்வியே கிடையாது. ஒரு படம் நீ ஜென்யூனாக நீ பண்ணியிருந்தேன்னா, அது என் தம்பிக்கு இல்லை, என் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்க எல்லாருக்குமே அதான் சொல்லுவேன். ஏதோ ஒரு வகையில் சினிமா வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்குது, ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி ஆயிடுது. என் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் சொல்லுவேன், ஓட்டப்பந்தயம் இல்லை சினிமா. நீ 10 வருஷம் 15 வருஷம் நீ வந்து படம் பண்ணாமல் கூட நான் ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் வந்து எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கு. அந்த படத்துக்குள்ள கேளிக்கைகள், அந்த படத்துக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே நீ பண்ண. அந்த படம் ஏதோ ஒரு வகையில் ஒரு இமேஜோ ஒரு சீனோ அது வந்து மனசில் தச்சுக்கிட்டே இருக்கணும். அதை வந்து ட்ரை பண்ண அப்படின்னா அதை இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஸோ இந்த படத்தை பற்றி நான் வந்து பெருசாக நான் பேச போகிறதில்ல. இந்த படத்துக்கு வந்து முதல்ல இதை ப்ரொடியூஸ் பண்ண வந்த ராதாகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அந்த படத்தை முழுக்க தோல் மேலே போட்டுக்கிட்டு சுமந்த திரு ஹரி அவருக்கு நன்றி. பூர்ணா, நான் விதார்த்தெலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன். விதார்த் வந்து நான் நீ பார்த்தானே சொன்னேன், விதார்த்த வந்து என்ன பண்ணுறீங்க, நீ ஒரு 50 வருஷம் சினிமாவில் இருப்ப விதார்த். ஏன்னா அப்போ சினிமா இல்லைன்னா விதார்த் செத்து போயிடும். அந்த மாதிரி தான். ஆனால் சினிமாக்குள்ளேயே உழண்டு நான் ஆக்சுவலாக படம் பண்ண வேண்டியது ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ரொம்ப சின்சியரான ஒரு ஆக்டர், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய பையன். சில பேருக்கு, சில நடிகர்களுக்கு வந்து மூஞ்சியில் ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கும். ஒரு தமிழ் லேண்ட்ஸ்கேப்பை வந்து இப்போ விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா மூஞ்சி, நான் நேற்று தான் அந்த விஷயத்தை பார்த்தேன். நான் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது, நான் க்ளோஸ்அப் போக மாட்டேன், நான் தூரத்தில் வந்து பார்க்கும்போது விஜய் சேதுபதிக்கு ஒரு தமிழ் லேண்ட்ஸ்கேப் இருக்குது. அந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் கொண்ட ஒரு மனிதன் தான் வந்து விதார்த். ஒரு கைத்தட்டுவேன், ரொம்ப போர் அடிக்கிறது, அமைதியாக என்னமோ ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்க மாதிரி போயிட்டு. ரொம்ப வெகு சிலர் ஆக்டர்ஸ் தான் அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கும். அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் கொண்ட ஒரு மனிதன் உழைச்சிக்கிட்டே இருக்கான். அவன் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் விதார்த். நானும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பெரிய வெற்றிகள் தேவையில்லை, பெரிய பணம் தேவையில்லை, பெரிய புகழ் தேவையில்லை. நான் 365 நாள் வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு படம் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அருண், அவன் ரொம்ப ஸ்மார்ட்டான பையன். நம்ம பேசுறதுக்கு முந்தையே பேச ஆரம்பிச்சிடலாம். வெரி ஸ்மார்ட். அதாவது எப்படி சொல்கிறது, ஹீ இஸ் த்ராபிங் வித் எனர்ஜி. நல்லா படிப்பான். இப்போ வந்து ஜெனரல் நாட்டம் சொன்னார், ரொம்ப என்ன சொன்னேன், வந்து ஜெனரல் நாட்டம் படிக்கலாம், ஏற்கனவே படித்தேன், திரும்பி படுறா அப்படின்னு. அது படிக்கலாம். ஒரு ஆக்டர் வந்து ஒரு ஜெனரல் ஆட்டோ மோட்டர் சைக்கிள் படிக்கிறது வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதை படித்து வந்து ரொம்ப சின்சியராக டிஸ்கஸ் பண்ணுவான். ஸோ இஸ் அ வெரி ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆக்டர். ஆக்சுவலி அப்புறம் அவன் ஆக்டிங்கும் ரொம்ப சின்சியராக பண்ணுறான். அந்த படத்தில் அவன் கூட ஒர்க் பண்ணி போய் பார்த்தேன்.
தம்பி தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண நல்ல பையனா அப்படின்னு சொன்னேன். என்னடா சொல்கிறேன், தெலுங்குல இருந்து வந்து நான் தமிழ் பையனா, நம்ம வீட்டில் பக்கத்துலேயே இருந்த பையனா அப்படின்னு சொன்னான். அப்புறம் அவன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ட்ரெயினில் பண்ணுறான் அவன் ஆக்சுவலாக. நல்ல நல்ல கேரக்டர் அவனுக்கு ஒரு எழுதியிருக்கேன் ஆக்சுவலாக. ஒரு சின்ன கேரக்டர் தான், ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரக்டர். அதுக்கப்புறம் கார்த்திக், சினிமாட்டோகிராஃபர் கார்த்திக் ரொம்ப படித்த பையன், ரொம்ப படித்த பையன், ரொம்ப இன்டலெக்சுவலாக ஒரு சினிமா பார்க்குற பையன். குதிரை வாழலாம் பண்ண ஒரு பையன். அவன் போனவொடனே கதை எனக்கு என்ன மாதிரி கதை நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆக்சுவலாக எந்த கதையும் அப்படி ஒத்துக்கிற ஒரு சினிமாட்டோகிராஃபர் கிடையாது. ஆக்சுவலாக என்கிட்ட வர கூட ரொம்ப சார், நான் நீங்கள் எப்போயாவது நீங்கள் படம் பண்ணும்போது நான் இந்த படத்துக்கு நான் நல்லது ஜஸ்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கூப்பிடுங்க சார் சொன்னால் ஒரு ரொம்ப ரொம்ப மேன்மையான ஒரு பையன். இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்கான். ஆர்ட் டைரக்டர், ரொம்ப கஷ்டமான ஒர்க். ஆர்ட் டைரக்டர் பின்னாலேயே இருக்கணும் ஆக்சுவலாக, அது யாரும் பார்க்க மாட்டோம். ஆனால் ரொம்ப செழுமையாக ரொம்ப அழகாக சிம்பிளாக பண்ணியிருக்கான். அந்த படத்தினுடைய எடிட்டரு, அதுக்கப்புறம் சேகர் எதுக்கு வந்து காலில் விழுந்தாலும் தெரியல. ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன தியாகி மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலாக நான் பார்க்கும்போது என்ன வாயிலான்னு கட்டி ரொம்ப செத்து போன மாதிரி உட்காந்துருந்தேன். ஆக்சுவலாக காலெல்லாம் வந்து விழுந்தாங்க. காலில் விழுந்து வயசாயிருது. ஆக்சுவலாக நான் சாதாரணமாக வயசாகாது, இப்போ காலில் விழுந்து வயசாயிருது. ஆக்சுவலாக எனக்கு தெரியும், ஒரு 16-18 வருஷமாக எனக்கு தெரியும். சித்திரம் பேசுலேருந்து என் கூடவே இருக்கிறான். ஆக்சுவலாக ஓடிக்கிட்டே இருக்கான். அப்படி அப்படியே ஓடி 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 இன்னைக்கு வந்து ஒரு 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 ப்ரொடியூசர் லெவலுக்கு வந்துட்டான். ஆக்சுவலாக சீக்கிரம் என் படத்தையும் பண்ணிடுவ போலடா நீ. ஆமாம், ரொம்ப எளிமையான பையன், ரொம்ப அன்பான பையன், ரொம்ப தன்மையான பையன். அதாவது ஒரு என் குடும்பத்தை சேர்ந்தவன் தான். எது ஓடி வருவான் அப்படி எதுக்கு அந்த மாதிரி பையன். அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த், ஒரு சினிமாவில் 30 வருஷம் நட்பு இருக்குமா அப்படின்னா டவுட் தான். பெரிய பெரிய நட்பெல்லாம் இருந்திருக்கு, பிரிஞ்சிருக்கு ஒரு காலகட்டத்தில். அதாவது 2 பேரும் ஒன்றா வருவாங்க, திடீர்னு ஒருத்தர் வேறத்துக்கு போயிடுவார். அப்புறம் ஏதோ இந்த நட்பு தாங்காது. அப்படி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து, ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து, மனித இயல்பு தானே அது. ஆக்சுவலாக என்னடா கடவுள் நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டானே, என்ன இந்த லக்கு அவருக்கு மட்டும் அடிச்சிருச்சு, எனக்கு ஏன் இது கிடைக்கல அப்படின்ற குழப்பம்லாம் வந்துடும் நட்பில். அந்த குழப்பமே இல்லாத ஒரு மனிதர் தான் ஸ்ரீகாந்த். ஆக்சுவலாக இன்னைக்கு வரைக்கும் நான் மேலே போகும்போது எனக்கு வந்து டக்குன்னு கர்ச்சீப் எடுத்து பாக்கெட்டில் வைப்பார். நான் வேகமாக ஓடும்போது ஓடி வந்து எனக்கு இந்த ஷூ போட்டுக்குங்க மிஷ்கின் அப்படின்னு சொல்லுவார். நான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது டிரைவர் இல்லைன்னா அவர் ஓட்டு வருவார். நான் சித்திரம் பேசுறி ஆரம்பிக்கும் போது நான் இரவுகளில் உட்காந்து நான் வந்து எழுதிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து ஒரு இரவு பறவை. அப்போ ஒரு மூலையில் உட்காந்துட்டு அவர் எனக்காக டீ போட்டு கொடுத்துட்டே இருப்பார். என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நண்பர். ஆக்சுவலி நான் அவரை பற்றி எங்கேயுமே பேசலை. ஆக்சுவலி என்னை ஏன் பேசலைன்னா வந்து அது அப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பின்னாடியே இருந்துக்கிட்டு எனக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார். ஆக்சுவலி என் தம்பி வேலை செஞ்சதில்லை, எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணதில்லை. ஆனால் எனக்காக அவங்க குடும்பத்தை கூட பார்க்காம எனக்காக என் மகளை பார்த்து கொண்டு, என் மகள்கிட்ட பேசுறது கூட எனக்கு டைம் கிடையாது. என் மகளுக்கு இன்றைக்கெல்லாம் காசு, நேரத்தெல்லாம் போய் காசு அனுப்பினார். ஆக்சுவலாக ஸோ என்னை எப்பொழுதுமே நேசிக்கணும். என் வாழ்க்கையில் என்ன பெருசாக சாதித்தேன் அப்படின்னா, நான் சாகும்போது ஸ்ரீகாந்த் என் கூட இருப்பார். வாழ்க்கையில் ரொம்ப நட்பு முக்கியம் ஐயா. நட்பு கிடைக்கவே கிடைக்காது. அம்மா அப்பா அது ஒரு ஆக்சிடென்ட்ல குழந்தை பிறகுது. அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்து அம்மா அப்பா பார்த்துக்கிறோம். ஆனால் எந்த ஒரு பிரதி உபரம் எதிர்பார்க்காம ஒரு நண்பன் கூடவே இருக்கிறான் அப்படின்னா, ஏதோ என்னை நேசித்து கொண்டே இருக்கிறான், ஏதோ என் நேசத்தில் ஒரு அர்த்தம் இருக்கு. நான் இது வரைக்கும் இந்த அளவு ஒரு மனிதனை, ஒரு பெண்ணை நேசிச்சிருப்பேன்னு தெரியல. அந்த அளவு நான் ஸ்ரீகாந்தை நேசிக்கிறேன். இன்னைக்கு தான் நான் சொல்றேன். ஆக்சுவலா என்ன பேசுறேன், இந்த 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 காணொலியை பார்த்து என்ன ஆக போகுது அப்படின்னா, அதான் இப்போ எல்லாரும் பேசினாங்க, அந்த காணொலியை எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு வகையில் பேசும்போது மனிதம், அன்பு ததும்பி வழிந்து கொண்டே இருக்கிறது.
என் வாழ்நாள் முழுவதும் என்னை பார்த்து கொண்டிருக்கும் இந்த மகா மனிதனை பற்றி பேசுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்குள்ளேயும் நட்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நட்பு பிரிஞ்சிடும். ஒரு நாள் நட்பு பிரிஞ்சிருச்சு. ஒரு நாள் வந்து என்னை விட்டு போயிட்டார். ஒரு 4 வருஷம் கழிச்சு வந்து என்னுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஒரு 2 மணிக்கு திடீர்னு ஸ்ரீகாந்த் வந்து என்னை கெட்ட வார்த்தையாக திட்டுறார். திட்டிட்டு உட்காந்து அழுகுறார். என்ன சொல்கிறார், 4 வருஷம் என்னை பிரிஞ்சிட்டிங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ என்னை கெட்ட வார்த்தை திட்டும்போது பக்கத்தில் இருக்கவங்க அவர் அடிக்க போகிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், டே உங்களுக்கு ஸ்ரீகாந்தை பற்றி தெரியாது, அந்த மாதிரி ஒரு மனுஷனை நீங்கள் லைஃப்பில் பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் என்னை கெட்ட வார்த்தையில் திட்டலடா, தன்னை திட்டிக்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் என் கூட வாழ்நாள் ஃபுல்லாக என் கூட இருக்கார். அதுக்கப்புறம் போயிட்டார். ஒரு வருஷம் போகும்போது காரில் போயிட்டே இருக்கும்போது ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறேன். அப்போ என் மகள் உட்காந்து, அப்பா மாமா போகிறாருப்பா அப்படின்னு. ஏய் போய் புட்றி அப்படின்னு. அவர் போயிட்டு அவரை போய் பிடிச்சா அவர் ஓன்னு உட்காந்து அழுகுறார். என் படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருணையும் இந்த மாதிரி மனிதர்கள் தான் என் படத்தில் வியாபித்திருப்பாங்க. இந்த மாதிரி மனிதரை பற்றி தான் எழுதணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ரீகாந்த் மேடையில் வந்ததே கிடையாது இது வரைக்கும். நான் வந்து 30 வருஷமாக 23 வருஷமாக நான் மேடையில் இருக்கேன். ஒரு மேடையில் கூட ஸ்ரீகாந்த் வந்ததே கிடையாது. இந்த மேடையில் எப்படியோ ஏற்றப்பட்டுட்டார். அதனால் நான் ஸ்ரீகாந்த் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. பேசிக்கலாம், நான் ரொம்ப பெரிய யோசிக்க மாட்டேன் என்ன பேசுனேன். ஓகே, நீ நட்பை பற்றி பேசணும்னு நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் வந்து பூர்ணாவின் குழந்தைய இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி மூட் ஆக்சுவலி. அந்த குழந்தையுடைய காலை நான் தலையில் எடுத்து வச்சுக்கலாம். பூர்ணாவோட காலில் நான் தலையில் எடுத்து வச்சுக்கலாம். அந்தளவு ரொம்ப நோபனாலும் ஒரு பெண் ஆக்சுவலாக. வாழ்நாளில் ஒரு 10 பேரை நம்ம சந்திப்போம். ஒரு 100 வருஷம் நம்ம வாழ்ந்தோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் சந்திப்போம். அதுவும் பெண்களில் ஒரு 3 பேர் சந்திப்போம். அம்மா, தங்கச்சி, மனைவி, அதெல்லாம் தனி, மகள். அதுக்கப்புறம் வேற ஒரு மனுஷி ஒருத்தி வருவோம். அந்த மனுஷி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப அன்பு கொடுப்போம். பூர்ணா அவ்வளோ அன்பு எனக்கு கொடுத்துருக்கோம். பூர்ணா பார்க்கும்போதெல்லாம் அப்படியே ஆச்சரியப்படும். ஐயோ இவ வயிற்றுல அடுத்த வருஷம் பிறக்கணும், அடுத்த ஜென்மத்தில் இவ தான் எனக்கு அம்மாவாக இருக்கணும். அவ்வளோ நல்லவர். அதனால வந்து நான் ஏதாவது சொல்லும்போது பூர்ணா என் படத்தில் இருக்கணும். அவரை பற்றி தப்பாலாம் பேசுவாங்க, என்னையும் பூர்ணா பற்றி. அப்படிலாம் கிடையாதுங்க. ரொம்ப மேன்மையான பெண் அவர், ரொம்ப மேன்மையான பெண். அவர் வந்து கல்யாணம் ஆகணும்னு சொன்னால் அப்படி சந்தோஷப்பட்டேன். கோவம் வந்துச்சு. ஐயோ எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ், இன்னும் ஒரு 5 வருஷம் நான் நடிச்சு தொலைச்சிருக்கலாமேடி நீ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவளை பார்க்கும்போது இன்னைக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே சந்தோஷமாச்சு. அவள் கல்யாணம் பண்ணவும் அங்கே போயிட்டு துபாயில் போய் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இங்கே இருந்தாலும் போய் அப்பப்போ பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர்ஸ். அந்த ஆக்டர்ஸ்னால் எங்கேருந்து வருது அப்படின்னு நான் பார்க்குறேன். எங்கே ஒருத்தனை ஆக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். இங்கிலீஷில் ஒரு டெஃபினேஷன் இருக்குது ஆக்டிங்க்கு வந்து, லிவிங் ட்ரூத்ஃபுல்லி இன் அன் இமேஜினரி சிச்சுவேஷன்றான். கற்பனையான ஒரு உலகத்தில் நீ நிஜமாக வாழணும், அதுதான் ஆக்டிங் அப்படின்றாங்க. அது எங்கே நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, நிறைய பேர்னால பண்ண முடியல. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் மனசில் இருந்து இந்த சீனை நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னா, இந்த சீனை வந்து சூப்பராக பண்ணிட்டேன்னா, இந்த சீன் பண்ணும்போது மூக்கு அப்படி ஆட்டிட்டேன்னா, உதற ஆட்டிட்டேன்னா ஆடியன்ஸ் கை தட்டுவாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. சில பேர் நடிக்கும்போது அப்படியே மறந்துடுறாங்க சுயத்தை. அந்த சுயத்தை மறக்கிறவங்க எல்லாமே ஒரு பெரிய ஆக்டர்ஸ். அந்த மாதிரி சுயத்தை மறக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஒரு ஆக்டர் வந்து நான் பூர்ணாவை சொல்லுவேன். சௌரகத்தை எழுதும்போது எங்கள் அம்மாவை எக்ஸாக்ட் அம்மா வச்சு தான் எழுதினேன். அவங்க மலையாளம் பேசுகிறவங்க, தமிழ் பேச வர்றது. அம்மாவுடைய ஸ்லாங் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்லாங், ஒரு ஆக்சென்ட்டோட வர ஸ்லாங், ஒரு காரைக்குடி ஸ்லாங். அது தம்பி போய் சொல்லி கொடுத்தான். 35 நாள் பூர்ணா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய டப்பிங்கை நான் பூர்ணாவே பண்ண சொன்னேன். அந்தளவு ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். அதனால் அந்த டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் எப்பயுமே கூட இருக்கணும். ஒரு பூ மாதிரி எப்பயுமே கூட எங்கள் லைஃப்பில் இருக்கணும். அதனால் என் தம்பியும் அவனும் எப்பயுமே அந்த மாதிரி. நான் இன்னும் உடம்பு சொன்னான், நான் இன்னும் உடம்பு பரவாயில்லப்பா, நீ குழந்தை பத்துக்கு உடம்பு பெருசாக இருக்கும், இன்னொரு நாள் நீ ஒல்லியார். அந்த நாய் சாகிற வரைக்கும் நான் ஆக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக அவ்வளோ 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 ஜென்யூனான ஆக்டர்ஸ் இவங்க, பாவனா. ஸோ எனக்கு
திரும்பியும் போடுறாங்க கதை எழுதுவேன் நினைக்கிறேன். ஐ திங்க் எந்த படம் கிடைக்காதனாலும் என் படத்தில் கேரக்டர் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஐம் ஸோ மூவ்ட். இன்னைக்கு ஒரு பொண்ணாவை தாயாக பார்க்கும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவன் வந்து என் குழந்தை, அந்த குழந்தை தூங்குற குழந்தை என் காலில் தொட்டு கும்பிட சொல்கிறான். என் குழந்தையோட உன் குழந்தை நல்லா வாழணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். அப்புறம் தம்பியை பற்றி ஃபஸ்ட்டு பேசி திரும்பி வந்தேன். ரொம்ப எளிமையான பையன், கொஞ்சம் நிறைய தத்துன்னு பேசினான். ஆக்சுவலாக பேச ஆசைப்படுறான், படிக்கிறான். அப்போ தான் படிக்கிறான். ரொம்ப செஞ்சு வாழ்க்கை கஷ்டம் தெரியுது. மொழி செழுமையாக இல்லை, அந்த மொழியில் மீனிங் இருக்குது, அர்த்தங்கள் இருக்குது. அதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். இன்னும் படிக்க வரும்னு நினைக்கிறேன். ஒரு கதை, ஒரு கயிறு மேலே நடக்கிற மாதிரி தான் ஒரு கதை. நான் அந்த கதையை எடுப்பேன்னு தெரியல. ஏன்னா ஒரு எழுத்தாளர், ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்து, ரொம்ப அருமையான ஒரு மனிதர் அவர் ஆக்சுவலி பேசிக்கலாம். ஸோ அவருடைய கதை வந்து என்ன சொன்னான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஒரு நாவல்லேருந்து எழுதுறியாடா, ஓகே. அது வெற்றிமாறன் கேட்பான், வெற்றிமாறன் தான் பண்ணுவான், நீ பண்ணிட்டாத, சரி ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கதை கடைசி வரைக்கும் சொன்னான். ஆனால் நீங்கள் வந்து தலையிடவே கூடாது அப்படின்ட்டா. சரிடா, அது ஸ்கிரிப்டாக கூட இல்லை, நான் ஸ்கிரிப்ட் கொடுக்க மாட்டேன்னா அப்படின்ட்டான். சரி ரைட், நல்லதுடா. அந்த பிடிவாதம் இருந்தால் நீ வந்து லைஃப்பில் வந்துடுவேன். கடைசி வரைக்கும் ஸ்கிரிப்டை காட்டவே இல்லை. அப்புறம் வந்து சும்மா மேலோகமாக சொன்னான். அப்புறம் படத்தை காட்டினான். ஏன்னா நான் படத்தை காட்டி தான் நான் மியூசிக் பண்ணோம். படம் பார்த்து நல்ல படம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அவங்கள்ட்ட. நான் சும்மா அது தம்பியை இது பண்ணுற மாதிரி. ஆனால் நிறைய இடங்களில் வந்து ரிஸ்க் எடுத்திருக்கான். ஒரு பெண் உடைய பிறழ்வு, அவள் பெண் அப்படியே அந்த காமத்துக்குள்ளே போகிறது, காமமாக தெரியாமல் கஷ்டப்படுறது, நல்ல ஒரு மெச்சூரான கதைகள் நிறைய. என்ன கதைகள் சொல்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரும் குழப்பம் இருக்குது. அதனால் இப்போ வந்து நான் பார்த்துட்டேன். இப்போ நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேம் மாதிரி கண்டினியூஸாக சுட்டுக்கிட்டே இருக்காங்க, கொடன்னு சுட்டுக்கிட்டாங்க. ஹெலிகாப்டர் சம்மந்தமே இல்லாமல் வீட்டுக்குள்ளெல்லாம் வருது. ஏன் வருதுன்னே தெரியல. என் படத்துலையும் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஹெலிகாப்டர் வேணும்னே அப்படி வர வச்சுட்டு போயிட்டுருக்கேன். அதுக்காக தானு சார் சொன்னேன். தானு சார் எப்படின்னா எது கேட்டாலும் 100 தந்துடுறாரு. நான் ஒன்று சார் ஒரு வண்டி 100 வண்டி அனுப்பிடுறான்ப்பான்றாரு. நான் ஹெலிகாப்டர் சும்மா சொன்னேன். உடனே வந்துட்டு அவர் ஹெலிகாப்டர் கொண்டாங்கன்னு போயிட்டாரு. சார் இல்லை சார், நான் வேணும்னு என் படத்தில் தூரத்தில் ஒரு ஹெலிகாப்டர் வர மாதிரி காட்ட போகிறேன் சார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ என்ன கதைகள் பண்ணுறதுன்னே தெரியல. அப்புறம் இந்த பையன் என்னங்க புரியல, 10 நிமிஷமா. அப்புறம் இவன் வந்து ஒரு கதை, ஒரு ஒழுக்கம், ஒரு நியாயம் அதில் இருக்கு. அது எப்படி பண்ணுனா, அது எப்படி சுவையாக இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் தான் வட்டி கொடுக்கணும். நான் சொல்லக்கூடாது. இங்கே நிறைய பேர் சொன்னாங்க நல்ல படம், நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நல்ல படம்லாம் ஓடிது தான். நந்தலாலாம் நல்ல படம் தான். ஓனா ஆட்டுக்குட்டி நல்ல படம் தான். இந்த போன வாரம் ஜப்பானில் ஓனா ஆட்டுக்குட்டி வந்து போட்டுட்டு ஒருத்தர் ஜப்பான் ப்ரொஃபஸர் கூப்பிட்டு பேசுகிறாரு என்கிட்ட, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்படிங்களாங்க, தமிழ்நாட்டில் நல்லா இல்லைங்க அப்படின்னு. ஸோ அது நல்ல படம் அப்படிலாம் கிடையாது. ஆனால் ஒரு படம் நன்றாக மனது ஆழத்திலிருந்து நிஜமா நான் நல்ல படம்னு எடுத்த படம் எல்லாமே வாழ்நாள் பொழுது நல்லா இருக்கும். உதிரி போட்டு நம்ம மறக்க முடியுமா? ரஜினிகாந்த் சொல்றாரு வந்து, போன தங்கச்சி திருப்பி வந்து கட்டி பிடிச்ச அழுவுறா, யோ போயா அப்படின்னா. இது போதாத அந்த படத்தை மறக்க முடியுமா? ஸோ ஒரு நல்ல படம், வாழ்க்கையை சொல்லக்கூடிய படம், வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய படம், எப்படி நேசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய படம், எதற்காக வாழ்கிறோம் என்ற கேள்விகளை எழுப்புகிற படம், அது நல்ல படம் தான். இதில் அந்த மாதிரி சில கேள்விகள் இருக்கு. ஸோ அதனால ஐ திங்க் ஃபார் அஸ் இட்ஸ் கன்சிடர்ஸ் அ டீசன்ட் ஃபிலிம். படம் எப்படி சுவையாக இருந்தது, எப்படி நல்லா இருந்துச்சுன்னா பத்திரிக்கைக்காரங்க எழுதணும். அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஸோ தட் ரெஸ்ட் அப் டு தி ஆடியன்ஸ் அண்ட் த பீப்புள். இந்த மேடையில் வந்து படம் நம்ம நல்லா பண்ணியிருக்கேன் நம்ம சொல்கிறது வந்தது. ஸோ அந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்புறம் மியூசிக்கு நான் ஐயாட்ட இருந்து வந்தவொடனே சண்டை, கண்டினியூஸாக சண்டை. நான் சண்டை போட்டுகிட்டே இருக்கேன், அவர் என்னை திட்டுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் ஒரு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் இனிமேல் வந்து வெளியே வரும்போது இப்படி ஒரு கொடுத்துருக்கான். சரி என்ன பண்ணலாம், என்னுடைய குருநாதர் இப்போ ரீசெண்டாக ராமமூர்த்தி, அவர் வந்து ஒரு 2 வருஷமாக எனக்கு அவர் மியூசிக் சொல்லி கொடுத்துருக்காரு. நானும் ஒரு 6 வருஷம் படிக்கிறேன். ஸோ அதனால் வந்து சரிடா எனக்கு புதுசாக எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் இறங்கியிருக்கேன்.
ரீரெக்கார்டிங் வந்து இந்த துருவாட்டு இந்த படத்தில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் மியூசிக், அதாவது ஏதாவது ஒரு லூப்பில் இருந்து எந்த எதுவுமே எடுக்கலை. முழுக்க முழுக்க உண்மையாக இருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் வயலினிஸ்ட்னு இருக்காங்க நம்ம ஊரில், நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே எக்ஸ்ட்ராடினரி வயலினிஸ்ட் அந்த ஸ்ட்ரிங் செஷனில் உள்ளவங்க, எனக்கு தெரிஞ்ச கல்யாண் சார், அதுக்கப்புறம் செல்லிஸ்ட் சேகர், இவங்க இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இவங்க பெரிய ஆளுங்க. ஆனால் இன்னைக்கு அவங்கள நிறையா யூஸ் பண்ணாமல் கம்ப்யூட்டர் ஜெனரேட்டராகவே நிறைய, ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அப்புறம் ஒரு படம் இல்லாமல் பண்ணியிருக்கேன். ஒரு 36 மார்க்குக்கு ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். நான் எப்பயுமே அப்படி தான் எய்ம் பண்ணுவேன், 36 மார்க்கு வந்தால் போதும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு 36 மார்க் எய்ம் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 பாட்டு போட்டிருக்கேன். பாட்டு வந்து எப்பயுமே சின்ன வயசுலேருந்து பாடிட்டே இருப்பேன், நான் கம்போஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், நானும் எழுதி பாடுவேன். அந்த மாதிரி இதில் வந்து எனக்கு ரொம்ப இதில் பிடிச்ச பாட்டு வந்து ஒரு கடவுளுக்கு ஒரு கோரிக்கை அப்படின்ற ஒரு பாட்டு, ஒரு தினவு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது வந்து நல்ல படத்தில் கம்போஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு 36 மார்க்கு பாஸ் போடலாம். 100 மார்க் வாங்கவே முடியாது. 100 மார்க் வாங்கக்கூடிய ஒரே மனிதர் இளையராஜா மட்டும்தான் அவர். அதுக்கப்புறம் ஒரு ரஹ்மான். ஸோ ஐ cannot think about walking equal to them. They are always, they are far ahead actually. ஒரு இன்ட்ரெஸ்டில் இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன் மியூசிக்கு. இப்போ இந்த படத்துக்கும் அந்த பாட்டை கேட்டுட்டு தானு சார் சொன்னார், தம்பி இந்த படத்துக்கு நீங்களே பண்ணிருங்கன்னாரு. இந்த படத்தை பண்ணுறேன். 2 பேரை பற்றி நான் சொல்லணும். இந்த படத்தை நான் பண்ணிக்கிறதுனால இப்போவே ப்ரமோஷன் ஆரம்பிச்சிடலாம் இருக்கேன். நான் பார்த்து இவ்வளோ வருஷம் 23 வருஷம் நான் ஒரு நிறைய ப்ரொடியூசரோடு பழகிருக்கேன். தானு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நான் பார்த்ததே இல்லை. என்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாரு. ஈஸ்வராக எந்த ப்ரொடியூசரும் எனக்கு பிடிக்காது. ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ண ப்ரொடியூசர்லாம் நான் ரொம்ப மோசமான அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய செலவு பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் பொய் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆக்சுவலாக அந்தளவு என்னை பத்திரமா பார்த்துக்கிறாரு. அப்புறம் என் தம்பி விஜய் சேதுபதி, இந்த படத்துக்கு வந்து நான் வந்து எனக்கு அவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுறான். இந்த கதையும் கிட்டத்தட்ட இன்ட்ரோல் வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக எடிட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். விஜய் சேதுபதி வந்து இன்னொரு பரிமாணம் விஜய் சேதுபதிக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்கான். இந்த படம் டெவில்ன்ற படம் நல்லா இருந்தால் மட்டும் நல்லா இருக்குன்னு எழுதுங்க. நல்லா இருந்தால் மட்டும் இந்த படத்தை பார்த்து பக்கத்து வீட்டில் சொல்லுங்கள், இந்த படம் ஓடட்டும். நன்றாக இருந்தால் இந்த படம் ஓடும் தம்பி, நன்றாக இல்லாட்டினா ஓடாது. ஓடாதுன்னா பரவாயில்ல, ஓடு, நீ ஓடிக்கிட்டே இரு. வாழ்க்கையில் வெற்றியும் இல்லை, தோல்வியும் கிடையாது. வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கணும். நன்றி, தேங்க்யூ. பாட்டு நான் எழுதுன ஞாபகம் இல்லை. தனனே நானே நானே தினநானே நானே 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 தனநானா தினநீனா நனநானே நானா தனனே நானா. போதும்ல, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிற ஃபேஸஸ் தான். அண்ட் ஃப்ரம் தி ஸ்டார்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிஜமாக சொல்கிறேன், நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு நல்ல பிரின்சிபல் இருக்கும். ஸோ அந்த பிரின்சிபல் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் பேசுகிறதுக்கும், யூனோ. ஸோ அது மாதிரி தான் இப்போ எனக்கு என்னோட பிரின்சிபல் வந்து மிஷ்கின் சார். ஸோ நிஜமாக என்ன பேசணும்னு தெரியல. ஆனால் டெவில் இஸ் லைக், எனக்கு எப்பவுமே நம்ம படத்தை பற்றி தான் பேசுவோம். ஆனால் இந்த டெவிலில் வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ மூவி, இட்ஸ் மை லைஃப் ஆல்சோ. ஸோ ரெண்டுமே கலந்து ஒரு படம் என்னோட கெரியரில் ஃபர்ஸ்ட் டைம்னா டெவில் தான். ஸோ என்னை வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுல் கேரிங்காக ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, 2 பசங்க அப்படி காட்டினவங்க தான் மிஷ்கின் சார் அண்ட் ஆதித்யா சார். அவரை கத்தி இப்போது சேம் அந்த சேம் டீம் கூட
இப்போ நான் ஒரு அம்மா நிச்சயமா ஒரு பையனுக்கு ஒரு அம்மா இங்கே நிற்கிறதுனா ஐ திங்க் சார் ஐம் ஸோ பிளேஸ் டு ஹாவ் யூ இன் மை லைஃப் போத் ஆஃப் யூ ஆதித்யா சார் அண்ட் மிஷ் தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே என்னன்னா அவங்க வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் படங்கள் எடுக்கும்போது மேபி ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க. பிகாஸ் அந்த செட்டுக்கு போகும்போது இட் இஸ் நாட் லைக் நம்ம மூவி ஷூட்டிங் போகிற மாதிரி இல்லை, நம்ம ஒரு ஃபேமிலியில் போய் மேரேஜ் அட்டென்ட் பண்ணி அப்படி தான். ஸோ அந்த 30 days இட்ஸ் லைக் அ மேரேஜ் டே ஃபார் மீ. லைக் எவ்ரி டே இட்ஸ் ஃபன். இது ஒரு சந்தோஷம் தான், சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அந்த செட்டில். ஸோ அண்ட் அவரோட மியூசிக்கில் ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க லைக் மிஷ்கின் சார் வந்து மியூசிக் டைரக்டராக வந்திருக்குன்னு. ஸ்ரீ சொன்ன மாதிரி லைக் எனக்கு மிஷ்ன்னு எப்போத்துலேருந்து தெரியும், அப்போத்துலேருந்து மிஷ்ஷோட சாங் தான் நான் வந்து ரொம்ப ரசிப்பாங்க. ஈவன் சவரக்கத்தியோட சாங்கில் கூட அவங்க வந்து பாடுறது, அந்த லிரிக்ஸ் எழுதுறது, மாற்றுறது எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ பரப்போட பிசாசு 2 இருக்கட்டும், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்குது அந்த மியூசிக்கில். ஸோ இந்த படத்தில் மியூசிக் பண்ணும்போது இட் வாஸ் நாட் அ வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. இட் வாஸ் லைக் யூ ஆர் கோயிங் டு கெட் த பெஸ்ட். இப்போ நீங்கள் பார்த்த சாங் அது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். இப்போ எப்பவுமே எனக்கு ரொமான்டிக் ஆகணும், என் ஹஸ்பண்ட் கூட ரொமான்டிக் ஆகணும்னு தோணும்போது இந்த சாங் தான் நான் வச்சு ரொமான்டிக் ஆகுது. I just keep the song in the side so that okay, at least I will feel some romantic look at least to my husband. So avlo pidikum அந்த song. And devil பத்தி சொல்லணும்னா ஆதித்யா சார் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எப்போ ஏதாவது எழுதும்போது பூர்ணாவே யோசிச்சு எழுதுறதுக்கு நன்றி. இனியும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, நான் கொஞ்சம் ஒல்லி ஆயிடுறேன் சீக்கிரம். ஸோ 2 வெர்ஷன் ஆஃப் பூர்ணா தான் இங்கே நிற்கும். ஸோ இது வந்து என்னோட மேரேஜ் எல்லாமே நடக்கும்போது இந்த படம் நடந்துட்டு இருந்தேன். So that's a lot of difference. And coming to Karthik sir, oh you shot so beautifully. Nijama idu purnava nenichen nanga shots la. Thank you sir. And coming to my producers, thank you. நீங்க சொன்ன மாதிரி நானும் ட்ரபிள் பண்ணியிருக்கேன், சாரி அபவுட் இட் கொஞ்சம் டைம்லலாம். அண்ட் ஆர்ட் டிரெக்டர் சார் வாஸ் நைஸ். உங்களோட ஈஸியாவில் இருக்கிற அந்த பொசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க். எஸ்பெஷலி அந்த நைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு நான் பார்த்தேன் கிளைமேக்ஸ் டைமில். அண்ட் ஸ்ரீபதி சொல்லவே தெரியல, அது தானே சொன்னல இப்படி நாங்கள் வந்து மேரேஜில் வேறு நிறைய ஃபங்க்ஷனில் உட்காந்து இப்படி ஆகிடுது. ஸோ சாரி. அண்ட் கம்மிங் டு மை போத் ஹீரோஸ், அவங்கள நிறைய டார்ச்சரும் பண்ணியிருக்கேன், நிறைய ஃபன்னும் இருக்குது. வித்தார்த்தை வந்து எனக்கு கொஞ்சம் நாளாக தெரியும், நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்பத்துலேருந்து வித்தார்த் யூ ஆர் லைக் வெரி க்ளோஸ் அண்ட் ஸோ கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். அருண் கூட ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அருண் வந்து நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆன டைம் அருண் தான் பக்கத்தில் இருந்தது. நான் எனக்கு தலை சுற்றும் போது அருண் வாஸ் நியர் டு மீ, வி ஆர் ஷூட்டிங். ஸோ அதுக்கப்புறம் த நெக்ஸ்ட் டே மார்னிங் I messaged him like I'm so sorry, this is what. And அதுக்கப்புறம் சாங் எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒரு ஷார்ட் பார்த்துருப்பேன், நான் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தது. நிஜமாக அது வந்து நம்ம ஷார்ட்டாக அவ்வளோ பிளான் பண்ணலை. வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் லைக் அருண் ஐ ஃபீல் லைக் ஹேவிங் அ டீ. ஸோ அவங்க வந்து அருண் வந்து வேற ஒன்றும் கேட்காது, லைக் அங்கே பெர்மிஷன் இருக்காதுன்னு தெரியாது. ஷீ இஸ் ப்ரெக்னென்ட், வாட் ஷீ வாண்ட்ஸ் யூ ஹேவ் டு ஹேவ், ஹில் ஸ்டாப் இட், ஹில் கெட் மீ தட். ஸோ அந்த ஷார்ட்டு தான் அது. And it was nice working with you Arun and the whole team. யாராவது மறந்துச்சுன்னா the whole team of Devil, இன்னொரு ஹீரோயின் கூட இருக்கு இந்த படத்தில். She also done a great job. Combination scene கொஞ்சம் தான் இருந்தது. And the whole team, assistant directors எல்லாருக்குமே thank you. And camera department, production side எல்லாருக்குமே, ஏன்னா இன்னொரு மேடை இருக்குமா தெரியல உங்களுக்கு எல்லாரும் நன்றி சொல்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் டு மை ஃபேவரட் மிஷ்கின் சார், நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். டெவில், முதல்ல மிஸ்கின் சாருக்கு தான் இந்த பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா அவங்க சித்திரம் பேசுதடி படம் ரிலீஸ் ஆனது போது நான் கூத்துப்பட்டிலிருந்து ஒரு நண்பர் மூலமாக நான் சாரை வந்து ஃபோனில் இன்னும் இதுவரையும் நான் சொன்னதில்லை, ஃபோனில் பேசியிருக்கேன். நான் அந்த ரிலீஸ் ஆன போது என்ன பாசிட்டிவான அவர்கிட்டருந்து வாழ்த்து கிடச்சதோ ஸ்டில் இன்றைக்கி இங்கே வந்து மீட் பண்ணும்போதும் அதே எனர்ஜி தான். அவர் வந்து பிளெஸ்ஸிங் எப்போதுமே மிஸ்கின் சார் வந்து பிளஸ் பண்ணுறது. நீ கவலைப்படாத, நீ இன்னும் 40 வருஷம் நடிப்ப, நல்ல முயற்சி பண்ண, நல்லா நடிப்ப அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குற ஒரு இயக்குனர். ஆக்சுவலாக இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி மிஸ்கின் சார் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அவர் கூட தான் பயணிக்கிற மாதிரி ஒரு ட்ராவல் ஒரு தடவை நான் ஆஃபீஸில் மீட் பண்ண ஸ்ரீகாந்த் சார் சொல்லி தான் போனோம்.
அந்த டயத்தில் தான் இப்படி ஒரு படம் எடுக்கும்போது எனக்கு சாமி சார் வந்து இப்படி ஒரு படம் இருக்குது வாங்க அப்படின்னு. அதனால் நன்றியை வந்து மிஸ்கின் சாருக்கும் ஸ்ரீகாந்த் சாருக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பை வந்து ஒரு ஒரு காட்டி விடுறது இருக்குல்ல, அது அப்படி தான் அந்த படத்துக்குள்ள நான் வந்தேன். சாருடைய சவரக்கத்தி படம் பார்த்துருக்கேன், பியூட்டிஃபுல் மூவி. அவர் கூட பயணிக்கிறங்கிறது ரொம்ப ஆவலாக இருந்தது. ஆனால் ஆதித்யா சார் வந்து இந்த படத்தில் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா அதுக்கு மெயின் காரணம் ஆதித்யா சார். நான் இதுவரை எந்த படத்துலையும் நான் நடிச்சிருக்கேன், டாக்டர் சொல்லி நான் பண்ணிடுவேன். ஆனால் இந்த படத்தில் நான் நடித்தது பூரா அவர் முன்னாடி முதல்ல நடிச்சிருவார், அதுக்கப்புறம் தான் நான் நடிச்சிருவேன். அதை பார்த்து இந்த நடிப்போடைய எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு முழு காரணம் ஆதித்யா சார் தான். பியூட்டிஃபுல் ஆக்டர். ஏன்னா அவர் ஆக்சுவலாக அந்த ஒரு சாங் இருக்குது, நான் அதை போடுவாங்கன்னு நினச்சேன், அது போடல. நானே இங்கே பார்க்கல, நாவலாக இருந்தது. அது சாங் எடுக்கும்போது எனக்கு ஒரு பயம் இருந்தது, ஐயோ நான் என்ன ஆடுறது, இப்படி ஒரு பாட்டு இருக்குது, அந்த கிஸ்மி கமான் கிஸ்மி சாங்கு. எனக்கு ஒரு பயம். சரி அந்த பொண்ணு எப்படி இருக்காங்கன்னா அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை பார்த்தா இன்னும் பயம் வந்துருச்சு, எப்படி எடுக்க போகிறாங்க, ஐயோ நமக்கு வராது, அந்த பொண்ணு மாஸ்டர் வேறு இருக்காங்கன்னு. இவர் அதை பற்றிலாம் கவலையே படல, வந்து வாங்க அப்படி நில்லுங்க அப்படின்ட்டு இவர் அந்த பொண்ணு மாதிரி வந்து நின்னாரு பாருங்க. பியூட்டிஃபுல். ஆக்சுவலாக இவர் பண்ண அளவுக்கு அந்த பொண்ணு பண்ணல, நாங்கள் பண்ணல, அதான் உண்மை. அவ்வளோ பிரமாதமாக பண்ணார். ஆக்சுவலாக நான் அந்த படம் பார்த்தோன்னா பொதுவாக வந்து நம்ம எங்கே படிக்கிறோமோ அதோட பிரதிபலிப்பு எங்கேயாவது வந்துடும். சில பேருக்கு என்னென்னா படித்த இடத்தோடைய அடையாளத்தை விட்டுட்டு வேறு ஒன்று பண்ணலான்னு தோணும். சில பேருக்கு பியூட்டிஃபுல்லாக ஒன்று படிச்சு அது மாதிரி வரலேன்னு தோணும். அவர் படித்த ஸ்கூல் மிஸ்கின் சார்ட்ட அதோட பாதிப்பு கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்குது. எனக்கு படம் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சு மிஸ்கின் சாரோடைய படம் எப்படி இருக்கும், எவ்வளோ அழகாக, எவ்வளோ குவாலிட்டியாக, எவ்வளோ தன்மையாக அழகாக இருக்குமோ அதே குவாலிட்டி நான் அதில் பார்க்குறேன். நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது அங்கே. அப்புறம் கார்த்தி சாரை மெயினாக சொல்லணும். ஏன்னா நான் வந்து இவ்வளோ இல்லை, எனக்கு தெரியுது நான் கொஞ்சம் அழகாக இருக்குன்னு, அப்போ அழகாக அவர் காட்டியிருக்காரு. பியூட்டிஃபுல். அவர் கூட ஒர்க் பண்ணுறது, நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் கார்த்தி சார் எப்படியாவது கூட்டி போயிடணும், எனக்கு அவர் கூட பண்ணணும்னு ரொம்ப ஆவல், ரொம்ப பிரமாதமாக. அப்புறம் எடிட்டர் இளையராஜா ஒவ்வொரு சீக்வன்ஸ் முடிஞ்சோடனே அதை எடிட் பண்ணி காட்டுற விஷயமா இருக்கணும். நான் இன்றைக்கி தான் ஆர்ட் டைரக்டர் பார்க்குறேன், இவங்க தான் ஆர்ட் டைரக்டரா அப்படின்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் ஷூட்டிங்கில் அவர் ஆர்ட் அசிஸ்டன்ட் மாதிரியே தான் ஓடி சுற்றி சுற்றி இருந்திருக்காரு, யார் ஆர்ட் டைரக்டர்னு தெரியாமல். இன்றைக்கி தான் படம் முடிஞ்சு நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். பியூட்டிஃபுல் ஒர்க்கு. அதுவும் அந்த வீடு வந்து அந்த கலர், ஆக்சுவலாக நான் வீடு கட்டினா இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆவலே ஏற்படுத்துச்சு. அந்த க்ரீன், அந்த மெரூன் கலர், அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மெயினாக நான் சொல்ல வேண்டியது பூர்ணா மேடம். அவங்களுக்கு நானும் வந்து ஜன்னல் படத்தில் நடிச்சிருந்தோம். அப்பயே அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஆக்டராக, அது பியூட்டிஃபுல் ஆக்டர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த தன்மை, பழகிற விதம், நான் அன்னைக்கு பழக அந்த ஆரம்பிச்சோமோ அதுக்கப்புறம் நான் எங்கேயெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்களோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எப்போதுமே ஒரு சிரிச்ச முகத்தோடையே இருப்பாங்க. இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக, அந்த படத்தில் ஜன்னல் ஓரத்தில் அவங்களதான் ஏங்கி இருந்தேன், ஜோடி சேரல. இந்த படத்தில் ஜோடி சேர்த்துட்டாங்க. அருண், ஆக்சுவலாக நானும் அவரும் ஒன்றா தான் ஆரம்பித்தோம். ஹீரோவா பயணிச்சிருந்து 2 பேருமே 2010 இனிது மைனா 2 ஒரே டயத்தில். நாங்கள் அதுக்கு முன்னாடியே தியேட்டர் ஆக்டர்ஸ், நாங்கள் கூத்துப்பட்டில் இருக்கும்போது அவர் மேஜிக் லாண்டான அந்த குரூப்பில் ஒரு பையன், அப்போது நிறையா சந்திச்சிருக்கிறோம். இப்போ 2 பேர் சேர்ந்து படம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை இப்போதைக்கு ஒரு எண்ணம் படைத்த ஒரு நல்ல ஒரு நடிகர், அவர் கூட பயணிக்க ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர் ஹரி சாருக்கு நன்றியை சொல்லணும். ஏன்னா இவ்வளோ அழகான மூவியை, இவ்வளோ ஸ்டைலாக ஒரு படத்தை எந்த விதமான இடையூறும் இல்லாமல் என்ன கேட்குறாங்களோ அதை அழகாக கொடுத்தது வந்து ஹரி சாருக்கு தான் நன்றி சொல்லணும். சப்போர்ட் பண்ணிங்க, இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க. படம் ரிலீஸ் ஆகிடும், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல படமாக அமையும். உங்கள் முதல் படமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்புறம் சேகர் சார், இந்த படத்தில் வந்து எப்போ போனாலுமே அவருடைய பிளாஸ்டிக் இடம்னு அவர் நம்ம என்ன கேட்க வரோமோ அதில் அவர் ஒன்று எல்லாத்தையும் முடிச்சிடுவார் 5 நிமிஷத்தில். அவர் என்ன வர்றாரோ முதல்ல சொல்லிடுவார். நம்ம பதிலே நம்மள்கிட்ட ஒரு ஆன்சரே கேட்க மாட்டார். அதெல்லாம் ஓகே சார், எல்லாம் சொல்லிட்டுருவார். அந்த எனர்ஜி, அதை அன்றைக்கி என்ன பார்த்தா அதே எனர்ஜி தான். ராதாகிருஷ்ணன் சார் ரொம்ப நன்றி.
இப்படி ஒரு படத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் திருப்பி மிஸ்கின் சார் படத்தில் வந்து நடிக்கணும் எவ்வளோ ஆவலாக வந்தோன்னா இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. ஆனால் இதில் மிஸ்கின் சார் படத்தில் இயக்கத்தில் தான் நடிக்கல, ஆனால் அவருடைய இசையில் நடிச்சேங்கிறது இருக்குல்ல, அதுவே எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய முதல் படம் இசை, இன்னும் நிறைய அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க படங்களுக்கெல்லாம். ஆனாலும் அவருடைய முதல் படம் இல்லை, அதில் நான் நம்ம படமாக இருக்கிறது அது நம்ம செஞ்ச பாக்கியம்தான். ஏன்னா ஆக்சுவலாக மியூசிக் பண்ணதில்லை, நான் மியூசிக் பண்ணும்போது அவன் என்னடா பண்ணுறான் அவனால வர சொல்லு அப்படின்னு சொல்லி அங்கே சாங் கம்போசிங் நடக்கும்போது கூட நான் ஸ்டூடியோவில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க பார்க்குறதுக்கு. ஒரு ஃபுல் டே இங்கே உட்காந்துருந்தேன். அவங்க பண்ணுற விஷயங்களை நான் இதுக்கு முன்னாடி எந்த மியூசிக் டைரக்டரோடய உட்காந்து நான் பார்த்ததில்லை. அப்படி வாய்ப்பு சும்மா இருக்கு வந்து பாரு அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த தருணம். ரொம்ப நன்றி சார், திருப்பி உங்களுக்கு தான் சொல்லணும், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த படம் பிப்ரவரி 2 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எனக்கு என் கேரியரில் இந்த படம் எனக்கு ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் படம் பார்த்துட்டேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாமி சார் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.